வணக்கம். சைத்தான் விமர்சனத்தோடு வந்திருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல் பாராட்டுகள் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு. ஏன்னா அவரோட ஒவ்வொரு படங்களும் கதைக்களத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அதே போல் அவரோட நடிப்புக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் கொஞ்ச நாச்சும் தீனி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நடிகர். இந்த படமும் அது ஒரு விதிவிலக்கு கிடையாது, அந்த வகையில் தான் வருது. இதுக்காண்டி விஜய் ஆண்டனி அவர்களுக்கு பாராட்டலாம். ஏன்னா மசாலாத்தனம் அதிகமாக இல்லாமல் கதைக்களத்துக்கு ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லா படங்களும் எடுக்கிறது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு வேலை கிடையாது. கதை தேர்ந்தெடுக்கிறதுல விஜய் ஆண்டனி அவர்களை அடித்துக்கொள்ள யாராலும் முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா அவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது கதையை தேர்ந்தெடுக்கிறதுல. 120 ரூபா கொடுத்து நீங்கள் படத்துக்கு போகிறீங்க. இந்த படத்தில் அப்படி என்னப்பா ஒர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வே ஆஃப் மேக்கிங்கு, அதுக்கே நீங்கள் கண்டிப்பாக அந்த 120 ரூபா ஒர்த்து. தியேட்டரில் போய் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபில் என்ன நடக்கும் ஏது நடக்குதோ போதோ அப்படின்னு சொல்லிட்டு பத 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 பதனும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டே ஒரு ஸ்லைட் போட்டுறாங்க, இது சுஜாதா அவர்களோட நாவலை தழுவித்தான் ஒரு பாதி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காண்டி ஒரு பாராட்டுக்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த படத்தோட கதைக்களமே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வச்சு தான் செகண்ட் ஹாஃபில் அந்த முடிச்சு அவுக்குறாங்க. எதுக்காண்டி இவர் இப்படி இருக்காரு அப்படின்றத செகண்ட் ஹாஃபில் பிற்பாதியில் காமிக்கிறாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் அதை காமிக்கிறப்ப அது ஒரு சாதாரண ஒரு படத்தில் சமீப காலங்களாக வரக்கூடிய நிறைய படத்தில் இருக்க ஒரு ரீசன் தான் அது சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த முதற் பாதையில் இவங்க காமிச்ச எல்லாத்தைக்குமே பிற்பாதியில் அதை இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறப்ப ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க விஜய் ஆண்டனி. இந்த படத்தோட கதையே ஃபுல்லாக அவரோட தோள்பட்டையில் பிரதீப் இயக்குனர் தூக்கி வச்சிட்டார் நினைக்கிறேன். எல்லா விதத்துலையும் வெளுத்து வாங்கியிருக்காரு. ஒரு மாதிரி அப்படி இப்படி வச்சுட்டு அப்படி இருக்க மாதிரி இருக்கு ஆனால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். நிறைய ஒரு மாதிரி வித்தியாசமான அந்த ஒரு மனசில் ஒரு குழப்பத்தோட மூளையில் ஒரு மாதிரி ஒரு விரக்தியில் ஒரு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல மாதிரி அந்த கேரக்டரில் அப்படியே நடிச்சிருக்காரு. என்ன ஒரே ஒரு இதுனா ரொமான்ஸ் தயங்குறாரு. அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஹீரோயின் லவ் கல்யாணம் பண்ணிடுவார். அவங்ககிட்ட அந்த ரொமான்டிக் காட்சி, அந்த பாடல்கள் இதெல்லாம் நெருங்கி அப்படியே ஆடுறது மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதில் அப்படியே அந்த தயக்கம் நமக்கு தெரியுது. அதெல்லாம் போக போக திருத்திக்குவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் இவர்கிட்ட கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மற்றபடி எந்த இடத்துலையுமே சோடை போகாத ஒரு அழகான ஒரு நடிகர். அதாவது ஒரு மியூசிக்லேருந்து ஒரு நடிகன் ஆகிறது மிகப்பெரிய கஷ்டம். அவர் அதுக்கு அந்த ஒரு இதை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கான ஒரு நடிப்பை அவர் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி கொண்டே வந்திருக்காரு பார்த்தீங்களா. அதுக்காண்டி இந்த படத்தை ஒரு முறை இல்லை இருமுறை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அருந்ததி ராய், அப்பா என்ன ஒரு அழகு. ஃபஸ்ட்டு விஜய் ஆண்டனி கல்யாணம் பண்ணிட்டு அந்த சேரியில் வருவாங்க. வந்துட்டு விஜய் ஆண்டனி அந்த ஃபஸ்ட் ரைட் ரூம்குள்ளே பெட்ரூமில் பேசுவாங்க. எவ்வளோ ஒரு அழகு. அது கேமராமேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேமராமேன் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் இடையில் நடக்கும் இதுகளெல்லாம் இந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அவங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்கோப்பை கதைக்களத்தை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 3 கேரக்டராக வர்றது மாதிரி இருக்குது. முற்பாதையில் அந்த பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் கரண்ட்டாக இருக்க விஜய் ஆண்டனியோட ஒய்ஃபாக வருது, இப்படின்னு சொல்லிட்டு 3 கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒய்ஜி மகேந்திரா, அவர் பெரிய இது கிடையாது, இருந்தாலும் இவரோட மேனேஜராக வர்றாரு. அங்கங்கே வந்துட்டு போனாலும் அந்த கொடுத்துருக்கிறதுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு இடத்துல கார் ஓட்டி போய்கிட்டு இருப்பார். விஜய் ஆண்டனி ஏதோ பேசுவார், பழைய இது மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வச்சு பேசுவார். காரை நிப்பாட்டிட்டு உங்க கூட காரில் வரணும்னாலே பயமாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற ரியாக்ஷனு சூப்பராக இருக்கும். அதே போல் ஸ்டார்டிங்கில் மேனேஜரை கெத்தாக உட்காந்துட்டு விஜய் ஆண்டனி இந்த சிஸ்டத்தை பாருப்பா அப்படின்னு விஜய் ஆண்டனி சொல்லுவார். என்னப்பா இந்த மாதிரி அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வைரஸ் தாக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படி சிரிப்பார். அதெல்லாம் நல்லா ஒரு யதார்த்தமான அந்த ஒரு வயசான ஒரு கேரக்டர், ஒரு மேனேஜரான ஒரு கேரக்டர் ஒய்ஜி மகேந்திரன் சூப்பராக பண்ணியிருப்பார். மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன 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 கேரக்டர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டருக்கான ஒரு நடிப்பு, அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் காமிக்கிற ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட இரண்டாவது பாதியில் இந்தந்த கேரக்டர்லாம் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்ற நம்ம மைண்டில் தெரிகிற அளவுக்கு அவங்களோட நடிப்பு அங்கே இருக்குது. அதுதான் இந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். அப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர். விஜய் ஆண்டனி அந்த ஜெயலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு
படம் நெடுக வந்து தெறிக்க விட்டுருக்காரு. அதே வந்து நம்ம மனசை வந்து அள்ளுது. அப்பா என்னடா ஆக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு உண்மையிலேயே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. சரி, இதெல்லாம் பாசிட்டிவ். உனக்கு என்னப்பா இந்த படத்தில் நெகட்டிவாக இல்லைன்னா இருக்குது. இரண்டாவது பாதி வந்து ரெகுலர் ஒரு டெம்ப்ளேட்டு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற ஒரு ரீசன் தமிழ் சினிமாவில் வந்து நிறையா படங்களில் வந்து வந்த ஒரு மெடிக்கல் ஒரு ரீசன் ஒன்று சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு வந்து நம்ம மனசில் இதுதான் இப்படி ஆகிறதுக்கு காரணமா அப்படின்னு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. மற்றபடி இந்த படத்தில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் 120 ரூபா கொடுத்து போய் பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான படத்தை விஜய் ஆண்டனி கொடுத்துருக்காரு. போங்க, குடும்பத்தோட எல்லாத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸு குடும்பத்தோடு எல்லாத்தையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்கள் நண்பர்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.